எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்பாட்டுக்கு விராலுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விரால் நிறையா இருக்குது, ஆனால் விரால் எடுக்க மாட்டேது. என்ன காரணம்னு தெரியல, விராலே எடுக்கல. தலை ஒரு 2 மீன் விட்டாப்புல பிடிச்சி பொம்மையை வந்து மொன வாயில் பிடிக்குது விரால். இந்த ஏரியா வீடியோவே எடுக்கிறேன். மற்ற ஏரியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு பொம்மையை வரும். ஆனால் இங்கே வந்து பயத்தில் அடிக்குது பொம்மையை, மொன வாயில் பிடிக்குது. அதேமாதிரி சங்கரண்ணா 2 மீன் விட்டாரு. நான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் தேலி ராஜா வச்சா ஒரு பெரிய தேலி ஒன்று அடிச்சேன். ஒரு 4-5 கிலோ இருக்கும் சைஸ், அதுக்கு மேலே தான் இருக்கும். நல்ல சரியான பீஸ் தேலி ஒன்று அடிச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் சங்கரண்ணா விரால் அடிச்சாரு. சங்கரண்ணா வந்து இந்த ஏரியாவில் நான் இந்த இடத்துல இல்லை, வேறு ஒரு ஓடைக்கு போய்ட்டு அங்கே தான் 2 மீன் அடித்தோம். அவர் ரொம்ப நாளாக எனக்கு நான் அந்த ஓடையில் வந்து நீயும் பிடிச்சிட்டு அஜித்தும் பிடிச்சிட்டாங்க, நான் மட்டும்தான் அந்த ஏரியாவில் இன்னும் பிடிக்கலன்னு ரொம்ப நாளாக புலம்பிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி தரமான சம்பவம் சங்கரண்ணன் பண்ணிட்டாரு. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மக்கிட்ட பால் செட்டு மற்ற இந்த ஃபிஷிங் ஐட்டம் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. வேணுன்றவங்க என்னுடைய வீடியோவிலே நிறைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. துஷ்மன் போகணும் பொம்மை போட்டு லாங்கில் அடித்தல. ரொம்ப தெரியல, மாட்டிச்சு, லம்புன்னு போட்டிச்சு வாயில. செடி வராளா? தேலி 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 ஆடே உடச்சிக்க மாட்டேங்க. கீழே போய் மாட்டிக்கிறேன். பொம்மையோட போயிடுச்சு. சரியான பீஸ் பொம்மை அது. எப்படி அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது மீன். ஆனால் பிரைடுக்குதா பொறுமையாக இறங்கி பிரைடு மட்டும் பிடி. பொறுமையாக ரைடை மட்டும் கையில் சுற்றிக்க. பிடிச்சி கையில் சுற்றி பொறுமையாக தூக்கு. செடியை எடுத்து விடு. தெளிதானே? பா சரியான பீஸ்ல. அப்பா இந்த அளவுக்கு பிரைடு தாங்கிது பாரு. இப்போ எப்படி மேலே வர்றது? அதை மீனத்துக்கு உள்ளே போட முடியுமா பாரு. இந்தா இதில் போடு. வருமா இல்லை? இந்தா அப்படியே அப்படி பொம்மை இருக்குதா பாரு வாயில. இருக்குது. ஓச்சுடா பொம்மைன்னு நினச்சேன்.
தூக்கி போட்டு இப்படி தட்டின பாரு லப்புக்குன்னு போட்டுச்சு வாயில டைட்டாக பிடிச்சிது அது பட்டியா ஏன்னா எருமாடுப்பா எருமாடு பார்த்தியா இது வரைக்கும் நீ பிடிச்சதுலே பெருசு பெருசு பிடிச்சதுலே பெருசு எங்க அப்பா பாருங்க நண்பர்களே எவ்வளோ பேர் தேலி பாருங்க அடிச்சு வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க அடிச்சு செடியில் மாட்டி அறுத்துக்கிச்சு ஆனால் மிஸ் ஆகலை பொம்மையோட எடுத்தாச்சு அப்பா அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ஏய் போட்டார் ஓ நான் பிடிக்கலன்ட்டு நீ தான் பிடிச்சிட்டேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அட்டா நான் சொல்ல சரியான சைஸு நல்ல சைஸு இதே மாதிரி தான் மாட்டிச்சு நேற்று சங்கரான பிடிச்சிட்டாரு ஒரு மீன் காட்டுண்ணா நான் வலையில தான் மாட்டி எடுக்கிறேங்கன்னு நினச்சிட்டுனா மீனை போட்டுக்கிறேன் சரி இது பாசியில் மாட்டிட்டு வந்தா ஏதோ இருக்கா எங்கே இருக்கு சரியான சைஸ் 1 கிலோ வரும் நேற்று இதே மாதிரி தான் அடித்தோம் மீன் 2 மீன் அடித்தோம் இந்தாண்ணா சொல்ல அடித்தா பீஸ் தான் இங்கே நல்ல சைஸ் தான் அடிக்கும் வரல இருக்குதப்போ பார்த்து 1 கிலோ வரும்ண்ணா 1 கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும் கம்மியாக இருக்காது கட்டுறாங்க எத்தனை முள் இருக்கு 2 முள் இருக்கும் அந்த 2 முள்ளில் ஒரு முள் நல்லா லாக்கு அவ்வளோதான் சங்கரான ஒரு மீன் பிடிச்சிட்டாரு சங்கரானுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நல்ல மீன் சரி சார் சங்கரான் அடுத்த மீன் போட்டார் கட்ட தூக்கு அட்டே அப்பா எந்த அளவுக்கு வளையுது அப்பா 1.5 கிலோ இருக்க மாட்டுக்கா சரியான பீஸியா பொம்மையை நல்லா போட்டுக்குது எந்த இடத்துல போட்டா ஓரத்துலேவா சூப்பர் எந்த அளவுக்கு ராடு வளையுது பேர் அப்படியே காட்டு ஏன்னா ஐட்டம் எடுத்துகிட்டு வந்து அங்கே தான் வச்சுட்டு வந்துட்டியா எது ஐட்டம் காட்டுறது இல்லையே ஓங்கிட்டு தான் இருக்குது அதான் எனக்கு வண்டியில் தான் இருக்குது ஓ அந்த கூட பின்ன வச்சு கேட்டிங்களா அவங்க பின்ன வச்சு கேட்டேன் ஏற்கனவே காட்டினல அந்த மாதிரி கேட்டிக்க இன்னைக்கு சங்கரனுக்கு 2வது வேட்டை அவர் தாங்க புலம்பிட்டே இருந்தார் எனக்கு மீன் அடிக்கலன்னு அடிச்சிட்டாரு இந்த ஏரியாவில் வந்து நீ பிடிச்சிட்ட அஜித்தை பிடிச்சிட்ட நான் தான் பிடிக்கலன்ட்டு இருந்தார் அவரும் பிடிச்சிட்டாரு 2 மீன் அண்ணன் தான் அடிச்சிக்கிறாரு நல்ல சைஸு காட்டு கம்பி எடுத்தால் தான் காட்டு எல்லாத்தையும் லாஸ்ட்டாக வெளியே போட்டு ஒரு வீடியோ எடுத்துறான் இரு கம்பி எடுக்கிறான் கட் பண்ணி காட்டியா ஓகே 2 மீன் தரமாக இருக்குது அடுத்தது லாஸ்ட்டாக வெளியே போட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் இது ஓரளவு கூட 1.25 கிலோ வரும்ல 1.5 வரும் அவ்வளோதான் கொட்டு கீழே அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம 2 மீன் பிடிச்சோம் ஃபஸ்ட்டு காலையில் நான் ஒரு தேலி பிடிச்சேன் அதுக்கப்புறம் 3 விரால் விட்டேன் சங்கரனை வந்து 2 மீன் பிடிச்சிருக்காரு 2மே நல்லா அன்சைஸ் தான் தூக்கணும் மேலே இன்றைக்கி நல்லா வந்து சிறப்பாக சம்பவத்தை பண்ணிட்டு சங்கரண்ணா தூக்கம் நல்லா முகம் தெரியுற மாதிரி சைஸை பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும் இருக்குமாடா 1.5 கிலோ இருக்கும் கீழே இருக்கிறது வந்து ஒரு 1 கிலோ இருக்கும் 1 கிலோக்கு மேலே இருக்கும் நல்ல சைஸ் தான் 2மே பொம்மையை காட்டினா இந்த பொம்மையில் தான் அடித்தேன் எலி பொம்மையா அது எலி பொம்மை பிளாக் கலரு நீங்கள் கூட இந்த பொம்மையை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது அது தேலி அடித்தது வந்து இந்த பொம்மை நல்லாயிருக்கு புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய்